பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் சமையல் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வீட்டை இந்த மாதிரி போட்டு போயிருக்கேன். இப்போ முதல் சமையல் வேலையை பார்ப்போம். அதுக்கு இடையில இவருக்கு சீனி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், சீனி கிழங்கெல்லாம் புது கிழங்கு வந்துட்டு பார்க்க குட்டி குட்டி அழகாக இருக்கும். முந்தின இந்த தண்டிக்கு ஒரு முளத்துக்கு இருக்கும். இது சொன்னால் நல்லா இனிப்பாக இருக்கும். இதை நம்ம வேக வச்சிடலாம். சரிங்களா? இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முனை இந்த கார்னர் கட் பண்ணுறேன். லேசாக கருப்படிச்சிருக்கு. இதை மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்னு சட்டி அடுப்பில் வச்சுட்டு வெந்நியை போட்டு ஒன்றா க்ளீன் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மலார்னு தட்டை வச்சு மூடிடும். போது சீக்கிரம் வேகும். 1 கிலோவில் இவ்வளோ வேஸ்ட்டு. இப்போ பாத்திரத்தை தேய்க்கிட்டால் சமையல் பண்ணால் பாத்திரம் நின்று போகும். பாத்திரம் தேய்ச்சா சமையல் நின்று போகும். இப்போ கொடுமை பெரிய கொடுமை. நேற்று சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நேற்று மீன் குழம்பு பண்ணாலும் சிக்கன் பண்ணல. இது ஐஸு கட்டி பிடிச்சி போயிருக்கு. இருப்பேன் வறுத்து தாங்க இருக்குது. இது என்றைக்கு மெல்ட் ஆகி என்றைக்கு நான் மசாலா போட்டு வறுக்கேன். இது எங்கள் விஸ்கி சிக்கனும் போட்டு தான் இப்போ பாறாங்கல் மாதிரி இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா சிக்கன்லாம் வம்பாயிருது. ஃப்ரீசரில் வச்சாலும் இப்படி இருக்குது. இதுக்கு என்ன செய்யட்டும்னு எனக்கு தெரியல. இது ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். இவ்வளோ வேலை செஞ்சு சிக்கன் இன்னும் கல் மாதிரி தான் இருக்குது. இப்போ சூப்பராக சீனி கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துட்டு சாமிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். சோறையுமே வடித்தாச்சு. சிக்கன் இன்னும் கல்லாக தான் இருக்குது. இவருத மலடியை புல்லாக பெற்றுதான்னு சொல்கிற மாதிரி இப்படி நிற்காரு. நான் என்ன செய்யட்டும் தெரில. சாம்பாரும் தாளிச்சாச்சு. இந்த சிக்கன் இன்னும் அப்படியே தான் கல் மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் பாப்பாடு ஃப்ரை பண்ணிடலாம். என் வீட்டில் எந்த சாப்பாடு இருந்தாலுமே படம் கண்டிப்பாக வேணும். அதனால் நாங்கள் பாப்பாடு பிரியர். எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாப்பாடு இவ்வளோ ஆயும் இவ்வளோ முக்கால்வாசி சமையல் முடிஞ்சிட்டு இது அப்படியே பாறாங்கல் மாதிரி இருக்குது. எப்படி இருக்கிறது கேக் மாதிரி. நான் நாளைக்கு ஃப்ரை பண்ணி தரேன். நான் வேண்டாம் இன்றைக்கி தான் வேணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சேர்ந்து சூடு எண்ணெயில் எடுத்து போட்டுருவேன். வேறு இந்த வழியும் இல்லை. சூடு எண்ணெய் பட்டு அப்படி உடஞ்சிரும். நம்ம சட்டியே கவருது. இவர் ஒன்று அவசரத்துக்கு திறந்தவர். நேரமே புரியாது. என்கிட்ட சொல்கிறாரு, எதுக்கு ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. ஆனால் ஃப்ரிட்ஜில் சிக்கன் வச்சா வம்பாயிருக்குற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். அந்த வைக்கையில் உடஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆகியுமே இது கல் மாதிரி தான் இருக்குது. என் வீட்டில் மட்டும்தான் இப்படி அளப்பறையா, உங்கள் வீட்டில் இப்படி அளப்பறை இருக்கான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதனால ஒரு வகை உடஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியா பவுடர், கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு 10 15 நிமிஷம் ஆகும். சரிங்களா? இப்போ அவர் என்ன செய்யறோ அவங்கள்ட்ட நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இன்னும் 15 நிமிஷம் ஆகும். சோத்தை இப்படி போட்டுட்டு சீனி கிழங்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி பறந்தால் இன்னும் நானும் இவர் கூட வேலையில் தான் வந்திருக்கேன். எனக்கு பசிக்காதா? இவருக்கு தான் பசிக்குதா? ஒரு வீட்டில் இப்படி பறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவரோட நிலமை புரியுது. மத்தியானம் 1 மணிக்கு சப்பாத்தி சாப்பிட்டாரு. இப்போ நைட்டில் இப்போ மணி 11 ஆகுது. பசிக்க தான் செய்யணும். நான் என்ன செய்யட்டும்? இது கொஞ்சமாக வெந்தயக்கீரை பொரியல் நேற்று வச்சது. இப்போ நான் சாப்பிட்ருவேன். இதுக்கு என்ன டேஸ்ட்டில் வந்துருக்கு எனக்கு உண்மையிலே தெரியாது. சாப்பிட்றது தான் தெரியும். எனக்கும் ஆசை வீட்டிலே இருந்து வகை சூடாக நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். நம்ம நிலமை சரியில்லையே. நான் வீட்டில் இருந்தால் கடை நிலமை என்ன ஆகும்? அதனால தான் இப்படி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப். நீங்கள் என்னைக்காவது இப்படி அவசரமாக செஞ்சுருக்கீங்களா? எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய், டாடா, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.